வணக்கம் நேயர்களே, ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் விவாத நேரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது தமிழரசி சிவக்குமார். இன்றைய விவாதத்திற்கான தலைப்பை முதலில் பார்க்கலாம். ரெய்டுக்கு பயந்து பாஜகவுடன் அதிமுக கூட்டணி, முதல்வர் ஸ்டாலின். திமுகவின் வரலாற்று பிழைகள் திருத்தி எழுதப்படும் இபிஎஸ். பாஜகவின் மறைமுக கூட்டாளி திமுக, பகிரங்க கூட்டாளி அதிமுக விஜய். அதிமுகவின் கூட்டணி வியூகமும் கட்சித் தலைவர்களின் விமர்சனங்களும். இது பற்றிய தலைப்பில் பல்வேறு கருத்துக்களை முன்வைக்க வந்திருக்கும் விருந்தினர்களை ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக வரவேற்கிறேன். இணையத்தின் வழியாக இணைந்திருக்கிறார் மூத்த வழக்கறிஞர் முனைவர் GS மோகன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். அடுத்ததாக அரங்கிற்கு வந்திருக்கும் தமிழக வெற்றிக் கழகத்தின் திரு ஜலீல் அவர்கள். சார் வணக்கம். மோகன் சார், உங்களிடமிருந்து தான் இன்றைய விவாதம் தொடங்குகிறது. தொடர்ச்சியாக 2 ரெய்டுகள், அதற்கு பயந்துதான் கூட்டணி, அதிமுகவுடன் கூட்டணி என்று பாஜக உறுதி செய்திருக்கிறது. அதற்கு முன்னதாக இணையத்திலே சற்று முன்னதாக நம்முடன் இணைந்திருக்கிறார் பிஜேபியின் திரு தூத்துக்குடி செல்வம் அவர்கள். அவர்களையும் வரவேற்கிறேன். சார் வணக்கம். சார் ஓகே, சொல்லுங்க மோகன் சார், இந்த கூட்டணி பற்றி, அதாவது ஒரு பரபரப்பான 24 மணி நேர கூட்டணி பரபரப்புகள். மத்திய அமைச்சர் அவர்கள் வந்தவுடன் இங்கு கூட்டணி உறுதி செய்யப்பட்டது. இங்கிருந்து இபிஎஸ் அவர்களின் டெல்லி பயணம், அமித்ஷா அவர்களின் சென்னை பயணம், கூட்டணி இறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டணி பற்றி முதல்வர் தன்னுடைய கருத்துக்களை, விமர்சனங்களை வைக்கும் பொழுது 2 ரெய்டு, தொடர்ச்சியாக 2 ரெய்டு, உடனே இந்த கூட்டணி ஊழல் கூட்டணி உறுதியாகி இருக்கிறது என்று ஒரு காட்டமான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க. ஹலோ, கேக்குதா? மியூட் பண்ணிருக்கீங்களா பாருங்க சார். மோகன் சார் மியூட்ல இருக்கா? கேக்குது. அதாவது இன்றைய தினம் வந்து பேசுங்க. பிஜேபி அலைன்ஸ் சொல்றாங்க இல்லையா? அந்த அலைன்ஸ் வந்து கேட்கலீங்களே நீங்க பேசுறது. அலைன்ஸ் இப்போ எலெக்ஷன் இன்னும் 10 மாசங்கள் இருக்கிறது. அதற்கு பிறகு சிலது எல்லாம் வந்து போகலாம். அதெல்லாம் இப்போ சொல்ல முடியாது, இப்போ கணித்து சொல்ல முடியாது. என்னன்னு சொன்னா, எலெக்ஷனுக்குன்னு ஒரு டைம், ஒரு 10 மாதம் இருக்கிறது, கிட்டத்தட்ட 1 இயர் இருக்கு இல்லையா? அது மட்டும் இல்லாம இந்த எலெக்ஷன்ல இப்போ ஏடிஎம்கே ஒரு அவங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு. அதே போல பிஜேபி இப்ப இப்போ ஏடிஎம்கே எடுத்துக்கின்னா அவங்க நிலைப்பாடு என்ன, அதே போல பிஜேபியுடைய நிலைப்பாடு என்ன, வெவ்வேறு நிலைப்பாடுகள். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஏடிஎம்கே வந்து இருமொழி கொள்கை இல்லையா? அதே போல நீட் தேர்வு அகைன்ஸ்ட் அவங்க, அதே போல வக்ஃப் போர்டுக்கும் எதிரானவர்கள். ஆனால் பிஜேபி மும்மொழி கொள்கை இல்லையா? மும்மொழி கொள்கை, நீட் அவர்கள் கொண்டு வந்திருக்கின்றார்கள், வக்ஃப் போர்டு சட்டமும் இப்பொழுது கொண்டு வந்திருக்கின்றார்கள். இவையெல்லாம் என்ன சொல்ல போகின்றார்கள்? மக்களிடத்திலே நீங்கள் அகைன்ஸ்ட் சொல்லி, எதிர்த்து நீங்கள் சொல்லி இப்பொழுது அவர்களுடன் கூட்டணி வைக்கின்ற பொழுது மக்கள் என்ன நினைப்பார்கள், அதை நீங்கள் பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால், கடந்த முறை தேர்தலிலே நீங்க என்ன பெற்ற வாக்குகள் எத்தனை சதவீதம்? 2024 நீங்க பெற்ற வாக்குகள் வந்து 20.9% தான். அதே போல பிஜேபி வாங்கிய வாக்குகள் வந்து 8.19% செப்பரேட்டா, பிஜேபி மட்டும். ஆனா நீங்க இந்த பக்கம் திரும்பி பார்க்கின்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் 26.93% வாங்கியிருக்காங்க. காங்கிரஸ் வந்து பாத்தீங்கன்னா 10.67% வாங்கியிருக்காங்க. ஓவரால் பாத்தீங்கன்னா டிஎம்கே சைட்ல 44.25% ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஆனா இந்த பக்கம் நீங்க அலைன்ஸ் வச்சாலும் கூட, யாரோட பிஜேபி வச்சா கூட, உங்களுடைய பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு 35.19% தான். அப்போ எப்படி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது? உங்களுடன் கூட்டணியில் அப்பொழுது இருந்த கூட்டணி, குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் பிஎம்கே, அப்புறம் தேமுதிக, இவங்கெல்லாம் கூட்டணி மறுபடியும் உங்களுடன் பயணிப்பார்களா என்ற கேள்வியும் எழுகின்றது. அப்படியே பயணித்தாலும் கூட உங்களுடைய ஒட்டுமொத்த வாக்குகள் 35% தான். ஆனா எங்களுடைய கூட்டணி பார்த்துக்கின்ற பொழுது 44.25%. வலுவான கூட்டணி. 1000 குறைபாடுகள் இருக்கலாம். ஏனென்று சொன்னால், ஆளுங்கட்சி என்றால் குறைகள் இருக்கத்தான் செய்யும். அது அந்த குறைகளை வந்து எத்தனை பர்சன்டேஜ் உங்களை வந்து இழந்துடுவீங்க? அந்த அளவுக்கு இழப்பதற்கான வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் நாங்க செஞ்ச திட்டங்கள் வந்து மக்கள் மத்தியிலே போய் சேர்ந்திருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமானால், நாங்க வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் 1000 ரூபாய் கொடுக்கிறோம். அதாவது தகுதி வாய்ந்த பெண்களுக்கு. அது கிட்டத்தட்ட 1,25,00,000 பேர் அவர்கள் வந்து பெனிஃபிட் அடைகிறாங்க. அவங்க யாருக்கு வாக்களிப்பாங்க, அதை நீங்க பார்க்கணும். அதே போல
பயணிகள் பெண்கள் வந்து இலவசமாக பயணிக்கின்றார்கள். அவர்கள் யாருக்கு வாக்களிப்பார்கள்? அதையும் நீங்க எண்ணி பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, கல்லூரி பெண்கள், கல்லூரி மாணவிகள், அவர்களுக்கு 1000 ரூபாய் அவர்கள் கொடுக்கப்படுகிறது. இதையெல்லாம் நீங்க பார்க்கின்ற பொழுது, அது மட்டும் இல்லாமல் நீங்க வந்து ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து காலை உணவு திட்டம் எல்லோருக்குமே வழங்கி இருக்கிறது இல்லையா? பள்ளி மாணவர்களுக்கு அவருடைய பெற்றோர்கள் யாருக்கு வாக்களிப்பார்கள்? இதையெல்லாம் எண்ணி பாருங்கள். திட்டங்களை வைத்து நாங்கள் மக்களுக்கு செய்த திட்டங்களை வைத்து வாக்கு கேட்கின்றோம். நீங்கள் என்ன செய்ய போகின்றீர்கள் என்று சொல்லலாம். ஆனால் 10 ஆண்டு காலம் என்ன செய்தீர்கள் என்பதையும் மக்கள் எதிர்பார்ப்பார்கள், மக்களும் அதை நினைத்து பார்ப்பார்கள். ஆகவே எல்லா விதத்திலையும் பார்க்கின்ற பொழுது இன்றும் கூட திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வலுவாக இருக்கிறது. அவர்கள் நிலைப்பாடு ஒரே ஒரு முதல்வர் தான். ஆனால் இந்த பக்கம் பார்க்கின்ற பொழுது 4 எதிர்கட்சிகள் இருக்கின்றன. இப்பொழுது பிஜேபி, ஏடிஎம்கே என்று சொன்னார் ஒரு முதல்வர். ஆனால் அதே விஜய் ஒரு முதல்வர் சொல்கின்றார். அதே போல நாம் தமிழர் ஒரு முதல்வர் என்று சொல்கின்றார். சில கட்சிகள் நாங்கள் தான் முதல்வர் என்று சொல்கின்றார்கள். இப்படி வெவ்வேறு கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. ஆனால் இந்த சைடிலே வலுவான கூட்டணி, ஒரே நிலைப்பாடு, திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் தான் சிஎம் வருவார்கள் என்று நிலைப்பாடு. அப்படி சொல்ல முடியுமா? அப்படி சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? உங்கள் கூட்டணி வலுவாக இருப்பது என்பதை இப்பொழுது நீங்கள் தேர்ந்தெடுக்கின்றீர்கள், வாழ்த்துக்கள் தான். ஆனால் வலுவாக இருக்கிறதா என்றால் அது தேர்தல் போதுதான் தெரியும். ஆகவே எங்கள் கூட்டணியிலே நீங்கள் வந்து கிரிட்டிசைஸ் செய்வதற்கு வாய்ப்பே இல்லை. இன்னும் 3வது ஒரு கட்சி வந்திருக்கு இல்லையா, ஒரு விஜய் வந்திருக்காரு இல்லையா, அவரு கூட என்ன சொல்றாரு? எங்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் போட்டி என்று சொல்கின்றார். அப்படி என்றால் பிஜேபி இல்லையா? அப்படி என்றால் ஏடிஎம்கே இல்லையா என்ற கேள்வி எழுகின்றதா இல்லையா? அப்பொழுது நேற்று வந்தவர் கூட எங்களுக்கும் திமுகவுக்கு தான் போட்டி என்று சொல்கின்றார்கள். அதற்கு என்ன சொல்ல போகின்றார்கள்? பிஜேபியாக இருந்தாலும் அல்லது ஏடிஎம்கே ஆக இருந்தாலும் இதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அதாவது வலுவான கூட்டணி சொல்கின்றீர்களே, உங்களுடைய பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு எவ்வளவு? அது வந்து மக்கள் மத்தியிலே எடுபடுமா? உங்களிடமிருந்து ஓட்டுகள் விஜய்க்கு போகின்ற வாய்ப்பு இருக்கிறதா இல்லை? அப்படி வருகின்ற பொழுது இன்னொரு 3வது ஒரு அணி வருகின்ற பொழுது உங்களுடைய ஓட்டு பிரிவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படி இருக்கின்ற பொழுது எப்படி வருவீர்கள் என்று சொல்லுங்கள். சரிங்க சார், கேட்கலாம். செல்வம் சார் என்ன இதற்கு பதில் வைத்துக் கொண்டிருக்கிறார் என்று பார்க்கலாம். நாங்களும் கூட்டணி அமைத்திருக்கின்றோம் என்று சொல்லுகின்றீர்கள். ஆகவே கூட்டணி வலுவாக இருக்கிறது என்பதிலே எங்களுக்கு வந்து சந்தேகம்தான். ஏனென்று சொன்னால் எங்கள் கூட்டணியை பார்த்து நீங்கள் வந்து சொல்கின்றீர்கள் நாங்களும் கூட்டணி அமைத்து விட்டோம். சரிங்க, கூட்டணி அமைத்தால் பற்றாது, மக்கள் வாக்களிக்க வேண்டும். நாங்கள் நல்லதை செய்திருக்கின்றோம், மக்களுக்கு பல திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றோம். அந்த வாக்குகள் எங்களுக்கு கிடைக்குமா, உங்களுக்கு கிடைக்குமா? நிச்சயமாக சார். இந்த கேள்விக்கெல்லாம் பதில வந்து நம்ம மற்ற விருந்தினர்கள் எந்த நோக்கத்துல அவங்களோட கருத்துக்களை சொல்றாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். சற்று முன்னதாக நம்முடன் அரங்கிலே இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு பொதிகை சாரதி அவர்கள். அவர்களை வரவேற்கிறோம். சார் வணக்கம். சார், வரவேற்ற கையோட உங்களோட கருத்துக்கள் வந்து ரொம்ப முக்கியத்துவம் பெறுகிறது. முனைவர் GS மோகன் அவர்களுடைய கருத்துக்களை எல்லாம் முன்வைக்கும் பொழுது புதிதாக தோன்றிய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரே களம் எங்களுக்கும் திமுகவிற்கும் தான் என்று சொல்லியிருக்கிறார். 4.5 ஆண்டு கால எங்களுடைய திமுக சாதனைகளை வெளிப்படுத்தித்தான் எங்களுடைய திட்டங்கள் வந்து மக்களை போய் சேரப்போகுது. அப்ப அதை முன்வைத்து தான் வந்து எங்களுடைய ஓட்டெல்லாம் கேட்க போகிறோம். ஆனால் 2 கருத்துக்கள், முரண்பட்ட கருத்துக்களை வைத்துக் கொண்டிருக்கும் பிஜேபியும் அதிமுகவும் இப்பொழுது கை கோர்த்திருப்பது மக்களிடம் எந்த இடத்தில் நம்பிக்கை பெறும் என்ற கேள்வியை முன்வைத்தார். உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. முதலில் அனைவருக்கும் வணக்கம். அதாவது இவங்களோட திமுகவுடைய சாதனை என்று பார்க்க போனால் இன்றைய நாட்கள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தெய்வமாக மதிக்கக்கூடிய பெண்களை, தாய் குலத்தை இழிவாக பேசும் செயலில் மட்டும்தான் இவர்கள் சாதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கனிமொழி அவர்கள் கலந்து கொள்ளும் பொதுக்கூட்டம் நிகழ்ச்சியிலேயே பெண் காவலர்களுக்கே வந்து சில தீய சக்தி திமுகவுடைய தொண்டர்கள் வந்து அநாகரிகமாக நடந்துட்டாங்க. அது வழக்கு பதிவு பண்ண சொன்னாங்க, வழக்கு பதிவு பண்ணலை. அது ஊடகத்தின் மீடியா அது வெளியே வரும்போது தான் அதற்கப்புறம் அதற்கு மேல் நடவடிக்கை எடுக்கிறார்கள். திமுக என்றாலே பொய், தீய சக்தி திமுக சொல்வது அனைத்துமே பொய்யா தான் இருக்குமே தவிர சொன்ன வாக்குறுதிகள் இதுவரைக்கும் எதையுமே செய்யலை. அதாவதுங்க, நேற்றைக்கு பொறுத்த வரைக்கும் நான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வேற ஒரு தொலைக்காட்சியில் பேசும்போது நான் சொன்னேன், மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அண்ணன் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் கிங் மேக்கராக தான் தமிழகத்தில் இருப்பார். இங்கே அதாவது அரசியலை தீர்மானிக்கிறது வந்து
அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தான் இருப்பாருன்றதை நான் பதிவு பண்ணேன். அப்போது அந்த பதிவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நான் சொன்ன மாதிரியே சென்னைக்கு வந்த அமித்ஷா அவர்கள் கிட்டத்தட்ட 4 மணி நேரம் 5 மணி நேரம் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்காக காத்திருந்ததை நம்ம ஊடகத்திலேயே பார்த்தோம். வெட்ட வெளிச்சமாக இருந்தது. அடுத்து என்ன என்றது வாட் நெக்ஸ்ட் என்ற ஒரு ஆங்கில பழமொழியில் ஆங்கில வார்த்தையில் நம்ம சொல்லணும். அந்தளவுக்கு ஒரு எதிர்பார்ப்போடு தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் கலந்து கொண்டு அந்த கூட்டணியை அதாவது தமிழகத்தில் இந்த கூட்டணி வந்து சேருமா, பி டீமு ஏ டீம்லாம் சொல்லி பேசிட்டு இருந்தவங்க இடையில நாங்கள் பிரிஞ்சது 100க்கு 100 உண்மை. எங்களுக்கும் பாஜகவும் இல்லை, ஒட்டும் இல்லை, உறவும் இல்லைன்றது இருந்தது உண்மை. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் திமுக என்கிற தீய சக்தியை ஒழிக்க வேண்டும் என்றால் கைகோர்த்தால் மட்டுமே தான். அதுவும் பார்த்தீங்கன்னா அமித்ஷா மிக உள்துறை அமைச்சர் வந்து ஒரு 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 மாநிலத்திற்கு போகிறாருனாலே அந்த மாநிலத்தை வந்து உற்று நோக்கப்படும். நேற்று இந்தியா ஃபுல்லாகவே தமிழகத்தில் என்ன நடக்குது தான் பேசினாங்க. என்ன நடக்குது, என்ன பேச போகிறாங்க. 4 மணி நேரம் உட்காந்துருக்காரு. 12 மணிக்கு ப்ரெஸ் மீட்டு, நாங்கள் 2 மணி ஆச்சு, 4 மணி ஆயிடுச்சு, இவ்வளோ நேரம் எதுக்காக காத்திருக்கிறாங்கன்ற ஒரு பரபரப்போடு தான் இருந்தது நேற்று இந்தியா ஃபுல்லாகவே. தமிழகத்தில் மட்டும் இல்லை அந்த பரபரப்பு. அப்புறம் போது திமுக முதல்வருக்கு வந்து அதோட பயம், கிளி சொல்லணும்னா கிளி அச்சிச்சின்னு சொல்லுவாங்க நம்ம ஊர் பக்கம்லாம். அந்த மாதிரி அவருக்கு இப்போ என்ன பண்ணணும்னு தெரியல. ஏன் கேட்டால் பல்வேறு வழக்குகள் திமுக மீது அப்படியே ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங்கில் இருக்குது, நிலுவையில் இருக்குது. அத்தனை வழக்குகளுமே இப்பொழுது தான் நேற்று அமித்ஷா மிக உள்துறை அமைச்சர் வந்து இங்கே பதிவு பண்ணும்போது அதை தான் பதிவு பண்ணுறாரு. திமுக என்றாலே ஊழல் கட்சி தான் சொல்லி பதிவு பண்ணுறாரு. இதெல்லாமே தூசு தட்டி எடுத்து ஈடி இல்லை, எல்லாமே சட்ட ரீதியான நடவடிக்கை. ஆனால் 2 ரெய்டு வந்த உடனே பயந்து அதிமுக தான் பிஜேபியுடன் கூட்டணி வைத்ததுன்னு முதல்வர் வந்து விமர்சனம் வைத்திருக்காரு. ஏங்க நான் அதாவதுங்க பயந்து ஏங்க அவங்க 11 மணிக்கு பிரஸ் மீட்னு சொன்னாங்கங்க. ஆனால் 4:30 மணிக்கு தான் கொடுத்தாங்க. அண்ணனே 4:30 மணிக்கு மேலே தான் போனார், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படி இருக்கும்போது இதில் அப்போ இங்கே யாரோட செல்வாக்கு அதிகமாக இருக்குன்றதை பதிவு பண்ணுறேன். எப்போவுமே தமிழகத்தில் நீங்கள் திமுக ஆரம்பத்தில் இருந்து அண்ணாக்கு பிறகு இன்று வரை கூட்டணி கட்சி இல்லாமல் ஜெயிச்ச சரித்திரமே கிடையாது. ஆனால் அதிமுக கூட்டணி இல்லாமே ஜெயிச்சிருக்கு எத்தனையோ தடவை. அது வந்து நம்ம வரலாறுலேயே இடம் பெற்றிருக்கு அது அந்த மாதிரி. ஆனால் நேற்றைக்கு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தான் கிங் மேக்கர் என்பதை, கிங் மேக்கர்னு யாரை சொல்லுவாங்க? பச்சை தமிழனான முன்னாள் முதல்வர் கர்ம வீரர், கல்வி கண் கொடுத்த எல்லாருக்குமே வந்து இன்னைக்கு நம்ம படிக்கிறோன்னா அவரால் நம்ம உருவாக்கப்பட்டவர் கல்வி கண் திறந்த காமராஜர் அவர்களை தான் கிங் மேக்கர். அதாவது தமிழகத்தில் அமர்ந்து கொண்டு இந்தியாவை அசைக்கும் திறன் கொண்டவர். நேற்று அது அப்படியே நடந்தது. எதிர்பார்ப்போட நேற்று நடந்தது. சரி, ஓகே. செல்வம் சார் சொல்லுங்க, கிங் மேக்கர் எடப்பாடி அவர்களுடைய முடிவுக்காக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் 4 மணி நேரத்திற்கு மேலாக பொறுமையுடன் காத்திருந்து இந்த கூட்டணியை இறுதி செய்திருக்கிறார். அந்த அளவிற்கு தமிழகத்தில் ஒரு பலம் வாய்ந்த கட்சியான அதிமுகவுடன் கூட்டணி வைத்தால்தான் பிஜேபிக்கு எங்காவது ஒரு நம்பிக்கை ஒளி கிடைக்கும் என்ற வகையிலே பொதிகை சாரதி அவர்கள் தன்னுடைய கருத்தை முன் வச்சிருக்காரு. உங்களோட கருத்தை சொல்லுங்க. நெறியாளர் சகோதரிக்கு, அது போல என்னுடைய சக பங்கேற்பாளர்களுக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். அதாவதுமா தம்பி சாரதி வந்து அவருடைய கட்சியை சார்ந்த அந்த தலைவரை, அவருடைய கட்சியினுடைய தலைவரை பெருமைப்படுத்துவதற்காக 4 மணி நேரம் மரியாதைக்குரிய பாரதிய ஜனதா கட்சியோட மூத்த தலைவர் இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர் காத்திருந்ததாக சொன்னாரு. அது அதை நான் வந்து இப்போ அவரு கருத்துக்குள்ள முரண்பா போய் ரொம்ப பேசிக்கிட்டு அது சரியா வேண்டாம், அது அவசியம் இல்லை. அது அவரு ஏதோ சொல்றாரு, நம்ம அதுக்குள்ள போகல. அதே நேரத்துலமா 4 மணிக்கு அத செய்தியாளர் சந்திப்பு தள்ளி போனதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மரியாதைக்குரிய ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்களை சந்திக்கிற அந்த நிகழ்ச்சி கொஞ்சம் கூடுதலா நேரம் ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர் வந்து
அவர் தங்கி இருந்த அறையில கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு அதுக்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சியோட தலைவருடைய புதிய தலைவருக்கான வேட்பு மனு கொடுக்கிறது 4 மணிக்கு. அந்த 4 மணிக்கு இந்நாள் தலைவர், முன்னாள் தலைவர், முக்கிய பிரமுகர்கள் எல்லோருமே அங்க போக வேண்டிய ஒரு அவசியம் கட்டாயம் ஏற்பட்டதுனால அங்க போயிட்டு வந்த பிறகு இந்த நிகழ்ச்சி நடத்தணுங்கிறதா நோக்கமே தவிர யார் யாருக்காக காத்திருந்தார் அப்படிங்கறதுல அவசியம் இல்லை. அது அப்படி ஒரு பேச்சுகளை வருங்காலத்திலேயாவது நண்பர்கள் தவிர்க்கணுங்கிறது. அதாவது அமித்ஷா, மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் பாரத பிரதமருக்கு அடுத்த ஒரு தலைவர். ஆனால் இந்த கூட்டணி வலுப்பெற வேண்டும் என்பதாலே அவருடைய நேரத்தை ஒதுக்கி நேற்று அந்த கூட்டணியை இணைத்தது மிகப்பெரிய வரலாற்று சிற்பமிக்கது. அதான் இருக்கட்டும். அதாவது நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் விட்டுட்டு இப்ப என்னன்னு கேட்டா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பாரதிய ஜனதா கட்சியும் ஒரு கூட்டணிக்கான தொடக்க புள்ளியை அமைத்திருக்கிறார்கள் நேற்று. மாண்புமிகு பாரதத்தினுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் அதிமுக பொதுச் செயலாளர் இன்றைய எதிர்கட்சி தலைவர் அவர்களும் சேர்ந்து ஒரு கூட்டணிக்கான தொடக்கத்தை உறுதியை அதாவது அந்த நெகோசியேஷனை முடிச்சிருக்காங்க. இப்போ அதை ஆரம்பம் பண்ணிருக்காங்க. அந்த வகையில் தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கு அரசியலில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது. காரணம் நான் அடிக்கடி நம்ம நிகழ்ச்சிகள்ல சொல்றதுதான், ஆளும் திமுக அரசு பல்வேறு வகையான குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகி இருக்கிறது. மக்களுக்கும் திமுகவுக்குமான இடைவெளி ரொம்ப அதிகமா இருக்கு. இரண்டாவது, திமுக நேற்றைக்கு உள்துறை அமைச்சர் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்புல கூட அவங்க சொன்னாங்க, டாஸ்மாக் ஊழல் 10,000 கோடி, கல்வி கடன் கட்டமைப்புல அதுல ஊழல், கழிப்பறை திட்டத்துல 430 கோடி ரூபாய் ஊழல், 100 நாள் திட்டம் அதுல 13,000 கோடி ரூபாய் ஊழல், இப்படி வரிசையாக ஊழலை, கிரானைட் ஊழல், குவாரி ஊழல், இப்படி வரிசையாக மாண்புமிகு உள்துறை அமைச்சர் ஏதோ போற போக்குல யாரோ சொல்றது கிடையாது. மத்திய அரசாங்கத்தினுடைய உள்துறை அமைச்சர் அவர்கள் பத்திரிகையாளர்கள் சந்திப்புல சொல்றாங்க வெளிப்படையா. அப்போ திமுக என்பது ஒரு ஊழல் நிறைந்த நிர்வாக சீர்கேடுகள் அதிகமாக இருக்கிற ஒரு கட்சி என்கிற ஒரு பிம்பம் மக்கள் மத்தியிலே ஏற்பட்டு ஒண்ணு. இரண்டாவது, நீங்க சகோதரிக்கிட்ட ஒரு செய்திதான், அதாவது நேற்றைக்கு முன்தினம் மரியாதைக்குரிய இந்த திமுக அமைச்சரவையில் இருக்கிற மூத்த அமைச்சர், அது மாத்திரமல்ல திமுக துணை பொதுச் செயலாளர், நேற்றைக்கு வரை அவர் துணை பொதுச் செயலாளராக இருந்தார், பொன்முடி அவர்கள் ஒரு பொது இடத்துல சகோதரிகள் எல்லாம் பெண்கள் எல்லாம் நிரப்பி இருக்கிற இடத்துல ஒரு அவதூறான வார்த்தைகளை சொல்லி அது சர்ச்சையாக்கி அதுக்கு பிறகு முதலமைச்சர் அவர்கள் அவரை துணை பொதுச் செயலாளர் என்கிற கட்சி பதவியில் இருந்து எடுத்து ஒரு நாடகம் நடத்தப்பட்டிருக்கிறது. அதே போல திமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு துரைமுருகன் அவர்கள் உடல் பலகீனமானவர்கள், இயற்கையாகவே உடல் பலகீனமாக படைக்கப்படுகிற அந்த சகோதரர்களை எல்லாம் ரொம்ப கொச்சையா பேசினாரு. அவர் பேசிட்டு இன்னைக்கு பொது வழியில நான் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்றாரு. இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா திமுகவை சார்ந்தவர்களுக்கு அத்துமீறுகிற குணமும் அதிகார மமதையும் வாயில கொழுப்படுத்த வார்த்தைகளும் திமுக காரங்களுக்கு இப்போ வந்துகிட்டு. இதனுடைய விளைவு என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் சகோதரி ஒண்ணு சொல்றேன். இவரு ஒரு பொது வெளியில ஒரு அமைச்சர் பேசுகிறார், மூத்த அமைச்சர் பேசுகிறார், அவரை நீங்க துணை பொதுச் செயலாளர் பதவியில இருந்து எடுத்துட்டீங்கன்னா சரியா போச்சுட்டா அமைச்சரவையில் இருந்து நீக்கி இருக்கணும்ல. ஏற்கனவே அவர் ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டு அவர் பிணையில இருக்காரு, பெயில்ல இருக்காரு, சுப்ரீம் கோர்ட் பெயில்ல இருக்காரு. அவரை நீங்க அமைச்சரவையில இருந்து எடுக்கிறத விட்டுட்டு நீங்க துணை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து எடுத்து என்ன நாடகம்? துரைமுருகனை நீங்கள் அவரை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்கி இருக்கணும், அமைச்சரவையிலிருந்து நீக்கி இருக்கணும். இதெல்லாம் திமுகவுக்கு ஏதோ ஒரு, அதாவது கேடு வரும் பின்னே மதி கெட்டு வரும் முன்னே என்பார்கள். அது போல இவர்களுக்கு திமுகவை சார்ந்தவர்கள் மிகப்பெரிய அளவிலே அதிகார மமதையில் அதிகாரத்தினுடைய உச்சாரை கொம்பில் நின்று கொண்டு இவர்கள் ஆடுகிறார்கள். அதை மக்கள் பார்க்காங்க. இந்த நேரத்துல அதிமுகவும் பாரதிய ஜனதாவும் கூட்டணி சேர்றதுல என்ன தப்பு இருக்கு? ஒரு அரசியல் கட்சி, நான் ஒண்ணு கேளுங்களேன், திமுக பாரதிய ஜனதா கட்சிக்கு அதிமுக வேணுமா, அதிமுகவுக்கு பாரதிய ஜனதா கட்சி வேணுமான்னு சொன்னா
கூட்டணி என்பது இரண்டு கைகள். நேற்றுக்கு கூட பார்த்திருப்பீங்க, உள்துறை அமைச்சர் அவர்கள் அதிமுக பொதுச் செயலாளர் கைகளை தூக்கி அதில் நின்ன 6 பேருமே கைகளை தூக்கி பிடிச்சு அவங்களுடைய கூட்டணியை உறுதிப்படுத்துறாங்க. வலுப்படுத்தப்பட்டது, ஒவ்வொரு கரங்களும் சேர்ந்து வலுப்படுத்தப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லியிருக்கீங்க. ஆமா, நான் இன்னும் ஒரே ஒரு செய்தியோட முடிச்சிடுறேன். இதுல திமுகவிற்கு அச்சமும் பதட்டமும் தடுமாற்றமும் ஏற்பட்டிருக்கிறது. ஏன்னு கேட்டா நான் என்ன சொல்றேன், நீங்க எதுக்கு காங்கிரஸ் கட்சியோட இருக்கீங்க? 2013 திரு கலைஞர் அவர்கள், டாக்டர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக அவர் எதிர்கட்சியா இருந்து தோற்று போன பிறகு அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? கூடா நட்பு கேடாய் முடிந்தது, இனி ஒரு காலத்திலும் நான் காங்கிரஸோடு கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னார். அவரே மறுபடியும் காங்கிரஸோட கூட்டணி சேர்ந்தாரு. விடுதலை சிறுத்தைகளும் திமுகவும் எவ்வளவு முரண்பட்டார்கள். அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகளுடைய அடிப்படை கொள்கை என்ன? சாதாரண எளிய மக்கள், தாழ்த்தப்பட்ட இந்த வார்த்தைகளை நீங்க சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னா அதிமுகவோட தலைவர்கள் கூட ஒரு முக்கியமான கருத்தை முன் வச்சிருந்தாங்க. கடந்த தேர்தலில் நாங்கள் தோற்றதற்கு முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னா பிஜேபியுடன் கூட்டணி வைத்ததுதான் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த மாதிரி எல்லா தலைவர்களுமே கூட்டணி சேரும் பொழுது ஒருவித கருத்துக்களையும், கூட்டணியை முறித்துக் கொள்ளும் பொழுது ஒருவித கருத்துக்களையும் வெளியிடுவது இயல்பாய் மாறிவிட்டது. சகோதரி, நான் ஒண்ணு சொல்லுங்களேன், அரசியல்ல வெற்றி தான் பேசப்படும், தோல்வி அனாதை. எல்லா இதுல அரசியல்ல மாத்திரமல்ல, எல்லா வாழ்க்கை முறையிலேயே தோல்வி அனாதை தான். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, வெற்றியோட உச்சாணி கொம்புல நின்று கொண்டு திமுக ஆடுகிற ஆட்டத்தை மக்கள் ரசிக்கல. ஜனநாயகத்துல மக்கள் எஜமானர்கள் தங்கச்சி, ஜனநாயகத்தினுடைய இறுதி எஜமானர்களான வாக்காளர் பெருமக்களை இவர்கள் மதிக்காமல் இவர்கள் தாண்டோன்றித்தனமாக திமிர் பிடித்த நிலையில வாய் கொழுப்பு எடுத்து திமுக அதிகார மமதையில் ஆட்டம் போடுவதை மக்கள் ரசிக்கல. அண்ணன் மோகன் சொன்னாரு 1000 ரூபாய் கொடுத்தாங்க, காலையில உணவு கொடுத்தாங்க. 1000 ரூபாய கொடுத்துட்டு 5000 ரூபாய குடிக்க வைக்கீங்களே, 5000 ரூபாய் குடிக்கான 62 பேர் கள்ளக்குறிச்சியில செத்து போனாங்களே. சரிங்க சார், அடுத்தடுத்த சுற்றுல இன்னும் நீங்க வலிமையான கருத்துக்களை முன்வைக்கலாம். இப்ப மற்ற விருந்தினர்களுக்கு நேரம். நாடு முழுக்க கஞ்சா போதையில தடுமாறுறாங்களே. சரிங்க சார், சொல்ல வேண்டாமா? சரிங்க சார், ஓகே ஓகே சார். ஜலீல் சார், தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் இந்த கூட்டணியை பற்றி பழைய பங்காளி ஊழல்வாதிகள், ஊழல் என்று சொல்லி வெளியே வந்த ஒரு கூட்டணி இப்பொழுது அதே ஊழல்வாதிகளுடன் கைகோர்க்கிறார்கள். எதனால இந்த பிளவாத சக்தி, மதத்தை முன்னிறுத்தி பிளவுபடுத்திய சக்தியோடு கைகோர்த்ததனால்தான் 3 முறை ஆட்சியை இழந்திருக்கிறது அதிமுக. ஆனால் திரும்பவும் அதே தவறை அவர்கள் செய்கிறார்கள் என்ற ஒரு வலிமையான கருத்தை முன்வைத்திருக்கிறார். உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. இப்போ கொஞ்சம் முன்னாடி அண்ணன் தூத்துக்குடி செல்வம் அவர்கள் சொல்லும்போது குறிப்பிட்டிருந்தாரு, தோல்வி அனாதை அப்படின்றத குறிப்பிட்டிருந்தாரு. தொடர்ச்சியாக இங்கே தோல்வியை தழுவிக்கிட்டு இருக்கிறது யாருன்னா பாரதிய ஜனதா கட்சின்றதை அவர் ஒத்துக்கணும். தமிழக மக்கள் எல்லாரும் அதுதான் நிலைப்பாடு, அதுதான் உண்மையும் கூட. இல்லை நான் நீங்கள் பேசும்போது குறுக்கிடலை, நீங்க பேசும்போது நான் பேசும்போது குறுக்கிட்டா அப்புறம் நான் தொடர்ச்சியா நான் நேரலையில இங்க உட்கார்ந்துருக்கேன், நான் தொடர்ச்சியா குறுக்கிட்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டீங்கன்னா நீங்க அமைதியா இருங்க, உங்களுடைய நேரத்துல பேசுங்க, உங்க அளவுக்கு எங்களுக்கு பேச தெரியும், தயவு செஞ்சு குறுக்கிடாதீங்க. புரியுதுங்களா? அப்படி அரசியல் அனாதைகள் இவர்கள் தான். இவர்களுக்கு மாறி மாறி சவாரி செய்வதற்கு ஒரு வண்டி தேவைப்படுது. ஒரு காலத்தில் அம்மையார் அவர்கள் இருந்தாங்க. அவர்கள் நான் ஒருபோதும் 99 வாழ்வுரிமை மாநாடுல மெரினா சீரணி அரங்கத்தில் குறிப்பிட்டார்கள், இவர்களோடு ஒருபோதும் ஒட்டும் உறவும் நான் வைத்துக் கொள்ள மாட்டேன். அதிமுகவினுடைய நிலைப்பாடு இதுதான் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் கடந்த காலங்களில் எடப்பாடியார் அந்த நிலையை எடுத்தாரு. அதை தொடர்ச்சியாக எல்லா அமைச்சர்களுமே வெளியில் வந்ததுக்கப்புறம் என்னுடைய தோல்விக்கு இவர்கள் தான் காரணம் பகிரங்க குற்றச்சாட்டு வச்சாரு. ஒருபோதும் அதிமுகவோடு நான் கூட்டணி வைக்க மாட்டேன், அப்படின்னா என்னுடைய மாநில தலைவர் பதவியை ராஜினாமா செய்வேன்னு அண்ணாமலை பகிரங்கமா மேடைகள்ல பேசினாரு. இது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். இன்னைக்கு 2 பேருமே மாறல சந்தனம் பூசிக்கிட்டு இருக்கிறாங்க. அது மக்கள் இன்னைக்கு ஏற்புடையதா இல்லை. இன்னைக்கு அதிமுக மிக ஏற்கனவே 4 திசையா இருந்தது. இன்னைக்கு எடப்பாடியாரனுடைய தலைமையில் ஒரு கூட்டணி, ஒரு கூட்டமா இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு பேர் இருந்தது. செங்கோட்டையன் ஒரு பக்கமும், இன்னைக்கு இவரு ஜெயக்குமார் அவர்கள் ஒரு பக்கமும் தனித்தனியா இன்னைக்கு பிரிஞ்சு இருக்கிறது. உள்ளுக்குள்ள 4 பக்கம், இப்ப நீங்க இன்னும் 2 சேர்த்தீங்கன்னா இன்னும் 6 பக்கமா பிரிஞ்ச மாதிரி. ஆமா, அதுதானே உண்மை. இப்போ இவர்கள் போய் இவர் இப்போ சகோதரர் சொன்னார் இல்லையா, நாங்க போகும்போது 4 மணி நேரம் எங்களுக்காக அமித்ஷா அவர்கள் காத்து கிடந்தார். அதெல்லாம் மக்கள் நம்புவாங்களா?
நீங்க கூட்டமா போய் தானே அவரை காத்து கடந்து பார்த்துட்டு வந்தீங்க. இன்னைக்கு அவருக்காக நீங்க உங்களோட திருப்திக்கு உங்களுடைய கட்சிக்காரர்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு நீங்க எதை வேணா சொல்லுங்க, புரியுதுங்களா? அவர் இங்க வந்த உடனே நீங்க பார்த்தீங்க, ஓடுனீங்க, பேசுனீங்க. உங்களுடைய கட்சிக்காரர்களை உங்களால ஒன்றிணைத்து ஏன் கொண்டு போக முடியல? அண்ணன் செங்கோட்டையன் ஏன் அதுல இல்ல? இவர் இப்ப ஜெயக்குமார் ஏன் அதுல இல்ல? இன்னைக்கு வரைக்கும் அவர் வெளியில வந்து ஏன் பேச மாட்டாரு? அப்ப வெளிப்படையா பேசணும் இல்ல? அதிமுக நான் இந்த தொகுதியில முடிசூடா மன்னனா இருந்தேன், 25 ஆண்டுகள் இருந்தேன். இன்னைக்கு தோற்றுறதற்கு பிஜேபி தான். இனி ஒருபோதும் பிஜேபியில கூட்டணி வைக்க மாட்டோம், அப்படி கூட்டணி வச்சா கட்சியை விட்டு வெளியில வருவேன்னு சொன்னாரா இல்லையா? இப்போ இவர்களுடைய நிலைப்பாடு என்ன? இப்போ எல்லாம் போன வாரம் வரைக்கும் நீங்க என்ன பேசிட்டு இருந்தீங்க? பிஜேபியை எல்லாருமே குற்றச்சாட்டு தான் வச்சிங்க. அண்ணன் எடப்பாடியார் வரைக்கும் அதை தான் பண்ணீங்க. இன்னைக்கு உங்களுக்கு வந்து சந்தனம் மணக்க ஆரம்பிச்சிருச்சு, சாக்கடையும் மணக்க ஆரம்பிச்சிருச்சுன்ற மாதிரி இன்னைக்கு வந்து எதுன்றது உங்களுக்கு வித்தியாசம் தெரியாம போயிடுச்சு. உங்களை தொடர்ச்சியா விமர்சனம் பண்ணவர்கள் தான் அவர்கள் பாஜக காரர்கள். இன்னைக்கு நீங்க அவர்களோட போய் நின்றுட்டு இருக்கிறீங்க. யார் தலைமையில கூட்டணி அமையும்னு யார் அறிவிச்சது? பிஜேபியினுடைய தலைமையில் இல்ல, அதிமுகவினுடைய தலைமையில கூட்டணினா யார் அறிவிக்கணும்? லீடர் யாரு? அமித்ஷா அவர்கள் தான் இன்னைக்கு லீடரா உட்கார்ந்து இருக்கிறாரு. அவரு அப்ப கிங் மேக்கர்னா நீங்க யார்? ஜோக்கரா? நீங்க யாருன்னு கேக்குறேன். அவர் கிங் மேக்கர் ரைட்டு, நீங்களே ஒத்துக்கிட்டீங்க. அப்போ உங்கள்ட்ட கிங் மேக்கர் இல்லையா? யாரு கிங் மேக்கர்னு சொல்றீங்க? நீங்க சொல்ற எடப்பாடியார் கிங் மேக்கர்னா அவரை கொண்டு வந்து விட்டு அவர் மூலியமா தான் நடக்கிறது தான் நீங்க கிங் மேக்கர்னா, நீங்க தான் அவருக்கு 4 சீட்டு ஜெயிச்சு கொடுத்துருக்கீங்க. அவரால தான் நீங்க படுதோல்வி அடைஞ்சிருக்கீங்கன்னு உங்களுடைய அமைச்சர்கள் தான் வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க. அப்ப இவர் எப்படி கிங் மேக்கர்னு சொல்ல முடியும்? எப்படி சொல்லுவீங்க கிங் மேக்கர்னு? கடந்த காலங்களில் நீங்க அதல பாதாளத்துக்கு போனதுக்கு காரணம் பிஜேபி தான் பகிரங்கமா ஒத்துக்கிட்டவங்க தான் 2 பேருமே. அதிமுகவோட கூட்டணி வைக்க மாட்டோம்னு சொன்னவர்கள் தான் அவங்க. ஆனால் ஒரு கவுன்சிலரை கூட அவங்களால கொண்டு வர முடியல. இவர்களுக்கு அவர்களை விட்டா இன்னைக்கு ஆள் இல்லைன்ற ஒரு சூழ்நிலையை இவர்கள் ஏற்படுத்திக்கிட்டாங்க. சார், தமிழகத்தில் ஒரு பலம் வாய்ந்த கட்சியாக அதிமுக இருப்பதால் தான் மத்திய உள்துறை அமைச்சர்களே அங்கிருந்து இங்கு வந்து இவர்களுடன் கூட்டணி வைத்து ஆட்சியை கைப்பற்றுவதற்கான வியூகம் அமைக்கப்பட்டதாகத்தான் அதிமுக தொண்டர்கள்லாம் உற்சாகத்துல இருக்காங்க. இல்ல, அதிமுக தொண்டர்களுக்கு அந்த மனநிலை இருக்கு, அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் கட்சி உடஞ்சு போய் இருக்குன்றதை ஏன் பார்க்க மாட்டீங்க? அதிமுக அப்படி ஒரு கட்சியாக இருந்தது, இன்னைக்கு அப்படி இல்லை. தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்றத சொல்லியாச்சு. இவர்களுக்கு பிஜேபிக்கு இன்னைக்கு தமிழகத்துல கால் ஊன்றதுக்கு ஒரு இடம் தேவை, ஒரு ஆள் தேவை. அதற்காக இன்னைக்கு இவர்கள் அதிமுகவின் மீது சவாரி பண்றதுக்கு தயாராயிட்டாங்க. அவங்க எல்லார் மீதும் ஏறி சவாரி செய்யக்கூடியவர்கள் தானே தவிர்த்து, அப்படி உண்மையான திராணி இருக்குது அப்படின்னு சொன்னா, அவர்களுக்கு தெம்பு இருக்குன்னு சொன்னா, நாங்க இத்தனை மாநிலங்கள்ல நாங்க ஆட்சி செய்யறோம், எங்களுடைய பிரதமர் இங்க ஆட்சி செய்யறாரு, கடந்த காலங்கள்ல நாடாளுமன்ற தேர்தலில் எத்தனை சீட்டுகள் எடுத்தார்கள், இப்ப இருக்கக்கூடிய நாடாளுமன்றங்கள்ல எத்தனை சீட்டு எடுத்திருக்கிறாங்கன்றதே அவர்களுடைய வளர்ச்சியினுடைய பாதையை காட்டும். புரியுதுங்களா? அப்படி இருந்தா அவர் தனி பெரும்பான்மையில அவர்கள் ஆட்சி அமைச்சிருக்கணும். அந்த மாதிரி எல்லாம் நீங்க இன்னைக்கு ஆட்சி அமைக்கல. மக்கள் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாத்துக்குமே பதில் நிச்சயமா வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாத்துக்குமே பதில் சொல்லும். பிளவுவாத சக்திகளை இன்னைக்கு பிளவுவாத சக்திகள் இவர்களுக்கு இனிக்கிறதான்னு கேட்கிறேன். உங்களோட கேள்விக்கு வந்து நம்ம தொடர்ந்து பேசலாம். அதாவது 1 வருட காலம் இருக்கிறது இன்னும் சட்டமன்ற தேர்தலுக்கு. அதற்கு முன்னதாக அறிவிக்கப்பட்ட அந்த அதிமுக பிஜேபி கூட்டணி தான் வந்து இன்றைய பிரதான விவாதமாக மாறி இருக்கிறது. மோகன் சார், கேக்குதுங்களா? தெரியுதா? கேக்குதுங்களா? சொல்லுங்க சார், சொல்லுங்க. நீங்க உங்களோட கருத்தை முன்வைங்க சார். அதாவது இப்போ அலையன்ஸ் வந்து பிஜேபியும் ஏடிஎம்கேயும் அலையன்ஸ் வச்சிருக்காங்க, வாழ்த்துக்கள் தான், அதுல மாற்று கருத்து இல்ல. சரி சரி. ஆனா ஜெயலலிதா அம்மையார் இருந்த போது 2014 சட்டமன்ற தேர்தல் நடந்தது இல்லையா? அப்போ அந்த அம்மையார் வாங்கிய வாக்குகள் 44.92%. இப்ப லேட்டஸ்டா 2019 சட்டமன்ற தேர்தல்ல அதே ஏடிஎம்கே 18.7% ஓட்டு வாங்கினாங்க. பாராளுமன்றத்துல 2% இன்க்ரீஸ் ஆகி 20.91% வாங்கியிருக்காங்க. என்னுடைய கேள்வி எல்லாம், உங்களுடைய அணியில் இருந்த ஓபிஎஸ் ஆக இருந்தாலும் அல்லது ஓபிஎஸ் ஆக இருந்தாலும் அல்லது தினகரனாக இருந்தாலும் அல்லது அந்த அம்மையார் சின்னம்மா என்று அழைக்கப்படுகின்றவர், அவர்களுடைய வாக்குகள் எங்கே? அந்த வாக்குகள் தான் சிதறி இருக்கிறது. நீங்க வந்து பிஜேபியை சேர்வதை விட உங்கள் ஓட்டே சிதறிக்கிறதே, அவர்களை ஏன் சேர்க்க மறுக்கின்றீர்கள்? 20.5% தானே வாங்கியிருக்கீங்க, 20.91% தான் வாங்கியிருக்கீங்க பாராளுமன்றம். கடந்த சட்டமன்றத்துல 18.7 தான் வாங்கியிருக்கீங்க. அப்போ அதுக்கு முன்னாடி ஜெயலலிதா அம்மையா இருக்கும் போது 44.5 பண்ணாங்க. அவங்க தான் அதிக ஓட்டு வித்தியாசத்தை வெற்றி பெறாங்க. அந்த ஓட்டுகள் எங்கே?
இல்லையா? அப்போ நீங்க பிஜேபியோட கூட்டணி இருக்கின்ற பொழுது பிஜேபி எவ்வளவு பர்சன்ட் இருக்காங்க? தனியா பாத்தீங்கன்னா 8.19% தான் இருக்காங்க. இப்போ நீங்க 20.9%. ஆல் டுகெதர் பாத்தீங்கன்னா 28 or 30%. அதர் பார்ட்டி நீங்க ஆட் பண்ணாலும் கூட யூ மே கெட் ஒன்லி 35.19%. வேற டிஎம்கே அலையன்ஸ் ஹேவிங் 44.25%. இப்போ டிஃபரன்ஸ் பாருங்க, கிட்டத்தட்ட 9% டிஃபரன்ஸ் இருக்கு. அப்ப எப்படி வெற்றி பெறுவீங்க? அது மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பை ஏற்றதற்கு பின்னால் பல்வேறு நலத்திட்டங்களை மக்களுக்கு அர்ப்பணித்திருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் பெண்களுக்கு 1000 ரூபாய் கிட்டத்தட்ட 1,25,00,000 பேர் பெனிஃபிட் அடைகிறாங்க. 1,25,00,000 பேர். அவர்கள் யாருக்கு வாக்களிப்பார்கள் சொல்லுங்க பாப்போம். பெண்கள் தாலி எடுத்துக்கிட்டு இருக்கிறதும் திமுக ஆட்சியில தான். அதையும் அண்ணா சொல்லணும். அவர்கள் யாருக்கு பெண்கள் தாலி எடுத்துக்கிட்டு இருக்கிறதும் இதே திமுக ஆட்சியில தான். அதையும் சொல்லுங்கன்னு சொல்றோம். பள்ளி மாணவர்களுக்கு இலவசமாக காலை உணவு திட்டம் வழங்கப்படுகிறது. பள்ளி மாணவர்களுக்கு டேப் கொடுக்கல, வைஃபை கனெக்ஷனோட டேப் கொடுக்குற, நீங்க அதை கொடுக்கல. அதையும் சொல்லுங்க. இப்ப நாங்க பண்ணத பார்த்து இது என்ன பெருசு, அரசு பணம் தானே கேட்காது. ஏன்னா பண்ணல. அப்ப அந்த கேள்வி எழுமா இல்லையா? அதுதான் என்னுடைய நிலைப்பாடு. சரிங்க. நாங்க செய்த சாதனைகளை வைத்து வாக்கு கேட்போம். நீங்கள் செய்யாத வாக்குகளை வைத்து வெறும் கூட்டணி வச்சா வாக்களிக்க முடியுமா என்றால் நிச்சயமாக அது இயலாது. அது மக்கள் அப்படி அர்ப்பணிக்க மாட்டார்கள். யார் மக்களுக்காக பணியாற்றுகின்றார்களோ அவர்கள், குறைபாடு இல்லை என்று சொல்லவில்லை. கண்டிப்பாக ஆளுங்கட்சி என்றால் குறைபாடுகள் இருக்கத்தான் செய்யும். எவ்வளவு பர்சன்டேஜ் குறைபாடு இருக்க போகுது? கிட்டத்தட்ட 2 to 3% இருக்கலாம். அதை நீங்க தவிர்த்து பார்த்தாலும் கூட முன்னணிகள் இதுதானே இருக்கிறது என்பதை நீங்கள் எண்ணி பார்த்திட வேண்டும். எவ்வளவுதான் கூட்டணி அமைத்தாலும் கூட மக்களுடைய நலனை பற்றி நீங்க சொல்லுவதே இல்லையே. நீங்க இண்டஸ்ட்ரியல் இருக்கின்ற 10 ஆண்டு காலம் இண்டஸ்ட்ரியல் பின்தங்கி போய்விட்டதே. குறிப்பாக சொல்ல வேண்டாம், தூத்துக்குடியில் எடுத்துங்க. தூத்துக்குடியில் இருக்கிற ஸ்டெர்லைட் ஆலையை மூடிட்டீங்க. 100 நாள் அவங்க போராட்டம் பண்ணாங்களே, அதை கவனிக்கவே இல்லையே. என்ன செஞ்சீங்க? ஸ்டெர்லைட்டை கொண்டு வந்தது திமுக தான். ஷூட் பண்ணி அந்த கம்பெனியை மூடிட்டீங்க. அப்படி என்றால் மக்கள் யாருக்கு வாக்களிப்பார்கள்? சரிங்க சார், அதற்கான பதிலை நம்ம சாரதி சார் கிட்ட கேட்போம். நீங்கள் பின்தங்கிதான் இருக்கின்றீர்கள். ஓட்டுக்கு மட்டும் வந்தால் போகாது. மக்களுடைய பிரச்சனைகளை பார்க்கணும், மக்களுக்காக வாக்களிக்கணும். மக்களுக்காக வாக்களித்தவர்களுக்கு நீங்கள் என்ன நன்மை செய்தீர்கள் சொல்லுங்க, நீங்க கேட்கலாம். அங்கொன்றும் செய்து விட்டு நாங்கள் அவர்களை விட அதிகமா செய்தோம் அப்படின்னு கேட்ட மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்பதை நீங்க எண்ணி பார்க்க வேண்டும். ஆகவே மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். நீங்க எத்தனை கூட்டணி அமைத்தாலும் கூட அத்தனை கூட்டணிகள் மைனஸாக இருக்கிறதை விட பிளஸ் ஆக இல்லை. எத்தனை முரண்பாடான கூட்டணியாக வைக்க பார்க்கின்றீர்கள். அதனால்தான் விஜய் என்ன சொன்னாரு, எங்களுக்கும் டிஎம்கே தான் போட்டி என்று சொன்னார். அதற்கு என்ன பதில் சொல்ல போகின்றீர்கள்? சரி, அதற்கான பதிலையே நம்ம சாரதி அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். சரிங்க சார். சாரதி சார், முக்கியமான டிடிவி அவர்களுடைய ஒரு கருத்து என்ன அப்படின்னா, ஒருங்கிணைந்த அதிமுக அப்படின்றதுக்கு வாய்ப்பே இனிமே கிடையவே கிடையாது. ஆனா மோடி அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்துவதற்காகத்தான் நாங்கள் இங்க கூட்டணி வச்சிருக்கோம் அப்படின்றாங்க. அப்ப ஆட்சி என்பது ஒரு அஜெண்டா, அடுத்து மோடி அவர்களோட கரத்தை வலுப்படுத்துவது என்பது இன்னொரு அஜெண்டா. ஒருங்கிணைந்த அதிமுக இல்லை என்று அவருடைய ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துறாரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது நம்ம வேண்டான வெளியே போன பிஜேபியுடன் கூட்டணி வைத்துக் கொள்ள உங்களோட கிங் மேக்கர் விருப்பப்படுகிறார். ஆனால் ஒருங்கிணைந்த அதிமுகவிற்கு நீங்கள் யாரும் விருப்பப்படவில்லையா? அதாவதுங்க எப்படின்னா, ஒருங்கிணைந்த அதிமுகனா அதாவது அவர் கட்சி வச்சிருக்காரு, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்ன்ற கட்சி வச்சிருக்காரு. அவர் அதான் செய்தியாளர் சந்திப்பிலே பதிவு பண்றாரு. அதுக்கான வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி தான் பதிவு பண்றாரு. ஏன் கேட்டீங்கன்னா, அவங்க கூட்டணிக்கு தான் போக முடியுமே தவிர எங்களுடன் இணைய முடியாது. அண்ணன் தெளிவாக சொல்லிட்டாரு, பலமுறை பதிவு பண்ணிட்டாரு. ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா அவர்களை நீக்கினது தான் இவர்களை சேர்க்க மாட்டோம்ன்றத பதிவு பண்ணிட்டாரு. அது இல்லாம இதே போலதான் நீங்க ஏற்கனவே பதிவு பண்ணீங்கன்னு ஜலீல் அவர்கள் கூட மேற்கோள் காட்டினாரு. பிஜேபியுடன் ஒருபோதும் ஒட்டுமில்லை, உறவும் இல்லைன்னு. எதிரிகளுக்கும் துரோகிகளுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. எதிரின்னு இப்ப யார சொன்னீங்க? எதிரின்றது திமுக. இங்க இருந்து எங்க கிட்ட இருந்து நிறைய பேர் அங்க போயிருக்காங்க, சரிங்களா? ஆனா அவங்கதான் எதிரி எங்களுக்கு. அம்மா இருக்கும்போது சொன்ன வார்த்தை பிஜேபி யாரு உங்களுக்கு? அப்போ வர இருங்க, அம்மா இருக்கும்போது பதிவு பண்ணது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். எங்க கண்ணு கட்டின வரைக்கும் எதிரியே கிடையாதுன்னு சொல்லி பதிவு பண்ணாங்க ஒரு மேடையில. அதே மாதிரி பிஜேபி, பாஜகவை பொறுத்த வரைக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கு நாங்க 2021 நாங்க தேர்தல் நிற்கும் போது
எங்கள் கூட இருந்தது 2 கட்சி தான். ஒன்று பிஜேபி, இன்னொன்று தேமுதிக. பிரேமலதா அம்மையார் அவர்கள் தான் நின்றுருந்தாங்க. அந்த தேர்தலில் நாங்கள் வெற்றி பெற்று இன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக உட்காந்துருக்காரு மாண்புமிகு கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். வெற்றி பெற்று எதிர்கட்சி தலைவராக வெற்றி பெறுவதற்காக நீங்க அந்த எலெக்ஷனை வந்து சந்திச்சீங்க. முதலமைச்சர் தாங்க 10 கட்சியை கூட்டிட்டு போய் நாங்க எலெக்ஷன்ல நிக்கலையே. இவங்கள மாதிரி திமுக மாதிரி 10 கட்சியை கூட்டு போனோம். இவர் பர்சன்டேஜ் சொல்றாரு. அதுதான் கேளுங்க, நான் சொல்லிடுறேன் இருங்க. இவர் இப்ப அண்ணன் பதிவு பண்ணார் இல்லையா, 41% நாங்க எடுத்துருக்கோன்னு. திமுக பல இடங்கள்ல அம்மா இருக்கும்பொழுது டெபாசிட்டே இல்லாம போயிருக்கு. அது இல்லாம எதிர்கட்சி அந்தஸ்தையே இழந்திருக்கு திமுக. இத இவர் அண்ணன் இன்னைக்கு பட்டியல் போட்டு சொல்லி 41%, 21%. இந்த பட்டியல்லாம் இருக்கட்டும், வருகிற சட்டமன்ற தேர்தல் எப்படி இருக்கும் அதுதான் கிங் மேக்கர் சொன்ன இல்லையா. இப்ப நம்ம அவர் நண்பர் கூட சொன்னாரு, இங்க பொறுத்த வரைக்கும் திமுகக்கும் விஜய்க்கும் தான் போட்டி. எனக்கு சரி வர்றது உங்களோட வாய், நீங்க என்ன வேணா சொல்லிக்கோங்க. உங்களை யாரும் கேட்க போறது இல்ல. என்னோட நேரத்துல நீங்க பேச வேண்டாம். இல்ல இதுக்கு சேர்த்து பதில் சொல்லுங்க. உங்கள்ட்ட பதில் தான் கேக்குறேன். தோழர் இங்க பாருங்க, நான் இங்க பாருங்க சண்டை உங்களுடைய நேரத்துல இதுக்கு சேர்த்து பதில் சொல்லுங்கன்னு தான் சொல்றேன். எம்ஜிஆர் காலத்துல இருந்து ஜெயலலிதா காலத்துல இருந்து போஸ்டர் ஒட்டி கட்சியை வளர்த்தவன் இவர்களுக்கு துரோகி. மக்களையும் மண்ணையும் பிளவுபடுத்திக்கிட்டு இருக்கிறவங்க நாட்டை பிளவுபடுத்தி ட்விட்டர்லயும் எக்ஸ் தளத்திலயும் பதிவு போட்டுட்டு இருக்கிறவங்க எல்லாம் பேசக்கூடாது. நேத்திக்கு கட்சி ஆரம்பிச்சு இது போல ஆந்திரால பிரஜாராஜ்யம் சொல்லிட்டு நம்ம சிரஞ்சீவி அவர்கள் கட்சி ஆரம்பிச்சார். அவ்வளவு பிரம்மாண்டமா கொண்டு வந்தாரு. ஆனா அவரு இருக்கிற இடமே தடமே தெரியாம போயிட்டாரு. இது போல பாருங்க நிறைய பேரு நீங்க இன்னும் ஒரு படி கூட எடுத்து வைக்கல. ஒரு படி கூட. ஒரு கவுன்சிலர், நம்ம கவுன்சிலர் வேண்டாம், அதுவே பெரிய பதவி, அதை நான் சொல்லல. அதை குறைச்சு நம்ம போடக்கூடாது. நீங்க இன்னும் உங்க தெருக்குள்ளேயே நீங்க வரல. ஆனா நீங்க அறிவிக்க முன்னாடியே 158 பேர் இருக்கிற ஒரு உறுப்பினர் இந்த கட்சியில தான் இருக்காங்க. அதை நீங்க சொல்லுங்க. எந்த சின்னமும் இல்ல, தளபதி அவர்கள் சொல்லல, எந்த கட்சியின் கொடியும் கொண்டு போகல, போஸ்டர் ஒட்டல. மக்களோட மக்களா ஒன்றிணைஞ்சா 158 பேர் இன்னைக்கு மாநகராட்சி, ஊராட்சி, நகராட்சி உறுப்பினரா மாறி இருக்கான். இப்பதான் இவங்களுக்கு மக்களே தெரியுது. இப்போ 2023க்கு அப்புறம், அதுக்கு முன்னாடி எல்லாம் தெரியல. இப்பதான் இவங்களுக்கு மக்களை பாக்குறாங்க. ஓ இவங்க தான் மக்களா ஆனிட்டு. இதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணீங்க? என்ன பண்ணீங்க? இல்ல கொரோனா காலகட்டத்திலயும் கொரோனா காலகட்டத்திலயும் சுனாமி ஆழிப்பேரலையிலும் மக்களுக்காக நீங்க போராடினதுல, ஈழத்தமிழர்கள் பிரச்சனையில மக்களுக்காக தொடர்ச்சியா வந்து நின்னதுக்கு எல்லா ஆதாரங்களும் இருக்கு. பதில் அவர் பதிவு பண்றாருல, இத மக்களே பாக்குறாங்க, அவங்களே பதில் சொல்லிட்டாங்க. சொல்லுங்க இயற்கை சீற்றத்துக்கு வந்து நின்னு இருக்காரு உங்க இளைய தளபதி விஜய். சுனாமி காலத்துல வந்து நின்னாரு, கேளுங்க. வந்ததுக்கு இப்ப என்ன பதில் சொல்றீங்க? சினிமாவே சுனாமி காலகட்டத்துல வந்து நின்னாரா இல்லையா? அதுக்கு பதில் சொல்லுங்க. தன்னுடைய பணத்தை கொடுத்திருக்காரா இல்லையா? அதுக்கு பதில் சொல்லுங்க. உங்களை அரியாலை எல்லாம் உட்கார வைப்பீங்கன்னு கனவுல கூட நினைக்காதீங்க. நீங்க நிக்கிற இடத்துல நீங்க ஜெயிச்சா அதுவே எங்களுக்கு சந்தோஷம். ஒரு நிமிஷம் மேடம், இங்க 2 கட்சி தான். ஒன்னு திமுக, இன்னொன்னு அதிமுக தான். ஏன் பிஜேபி கொண்டு வந்தீங்க? ஏன் பிஜேபி கொண்டு வந்தீங்க? நீங்க திமுக அதிமுக நிக்க வேண்டியதானே? அந்த திராணியே இல்லையே உங்கள்ட்ட. மூணாவதுன்னு உங்களெல்லாம் வாய்ஸ் அவுடெல்லாம் ஆடாதீங்க. யாருக்கு ஒண்ணுமே ஆவாதவங்கள கூட்டு வந்து வாய்ஸ் அவுடால் நீங்க அடிக்கும் போது நாங்க ஏன் அடிக்க கூடாது? நீங்க மக்களுக்காக இருக்கிறவங்க எல்லாருமே மக்களையே சந்திக்கலையா? நீங்க சொல்லுங்க. பிரதான கட்சியாக திமுக அதிமுக மட்டும்தான் இங்க களத்துல இருக்காங்க. திரைப்பட துறையில் பார்ப்பவர்களுக்கு எல்லாம் நாங்கள் அரியணை கொடுத்து விட முடியாது என்று அவர் வந்து சொல்லியிருக்காரு. அதாவது இப்பதான் மக்களையே சந்திக்கிறாரு, இன்னும் சந்திக்கவே இல்லை. அதற்குள்ள ஏன் அரியணை மீது அவ்வளவு ஒரு பெரிய காதல்? மக்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா, மக்களின் சொல்றது இவர் சொல்லக்கூடாது. மக்கள் ஒட்டுமொத்த பேரும் தளபதி அவர்களுடைய பின்னால் இருக்கிறாங்க. புரியுதுங்களா? 2026ல மிகப்பெரிய மக்களாட்சி இங்க வரும்ன்றதை அத்தனை பேரும் நம்புறாங்க. எதிர்கட்சியும் ஆளும் கட்சியும் இன்னைக்கு பதறக்கூடிய ஒரே பயத்தை உண்டு பண்ணியிருக்கிறது தளபதி அவர்கள் தான். அதே சார், அதிமுகவை வந்து நீங்க வந்து ஒரு கட்சியாவே நினைக்கலையா? ஏன் நினைக்கணும்னு கேக்குறேன். ஏங்க நினைக்கணும்? 10 ஆட்சி செய்தவர்கள் அவர்கள். 10 ஆண்டு நீங்கள் ஆட்சி செஞ்சீங்கல்ல, உங்களுடைய திட்டமும் தொலைநோக்கும் சரியாக இருந்திருந்தால் உங்களுக்கு
உங்களுக்கே தெரியும் எத்தனை வாக்குகள்ல நீங்க தோத்துருக்கீங்க கடந்த காலங்கள்ல நாடாளுமன்றங்கள்லன்னு சொல்லிட்டு. அப்ப நீங்க இன்னைக்கு எதுக்காக போய் இன்னைக்கு பிஜேபியோட கூட்டணி வைக்கிறீங்க? நீங்க அதல பாதாளத்தில் நீங்களே நான் தலைகீழா தான் குதிப்பேன்னா யார் தடுக்க முடியும்? அது உங்களுடைய கொள்கையும் கோட்பாடும் அப்படி இருக்கு. நீங்க கிங் மேக்கர்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அந்த செயலை. அது நீங்க கிங் மேக்கராவே இருங்க. மக்கள் தீர்ப்பு சொல்லுவாங்க யார் கிங் மேக்கர்னு சொல்லிட்டு. 2.5 கோடி தொண்டர்களை உள்ளடக்கிய ஒரு பெரிய கட்சி சரி ஏன் தோத்துச்சு நாடாளுமன்றத்துல? அவர்களோட அந்த வியூகம் அப்ப சரியில்லை. ஏன் மாநகராட்சி தேர்தல்ல தோத்தீங்க? எவ்வளவு பேர் ஜெயிச்சீங்க? அதோட யூகங்கள்லாம் இல்ல. அந்த தேர்தல் வந்து அவர் கேள்விக்கு அவர் பதில் சொல்லிட்டாரு. என்னுடைய கேள்விக்கு பதில் சொல்ல விடுங்க. மோடி அவர்களா ராகுல் காந்தி அவர்களா தான் தேர்தலை தவிர இங்க தமிழகத்தில் பாஜகவுக்கு அதிருப்திகள் நிறைய இருந்ததுனால அந்த தேர்தல் நாங்க இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. இப்ப இன்னைக்கு எல்லாம் தூக்கி பிடிச்சாங்களா? அதிருப்தி எல்லாத்தையும் இன்னைக்கு பாசிட்டிவா மாத்திட்டாங்களா பிஜேபி? அதுக்கு ஒண்ணு சொல்லுங்க. பிஜேபி வந்து பாசிட்டிவா நிறைய விஷயங்களை மாத்திட்டாங்க. களத்துல தாங்க நிக்கிறோம். இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வாக்களிச்சவங்க மாறி மாறி நீங்க அவனை ஏமாத்திட்டீங்கன்றதுனால தான் இன்னைக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்காங்க. வக்பு தடை சட்டத்தை அப்ப நீங்க இன்னைக்கு ஆதரிக்கிறீங்களா? சரிங்க சார், ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க ஆதரிக்கிறீங்களா? வக்பு தடை சட்டத்தை நீங்க ஆதரிக்கிறீங்களா? அது என்ன சட்டமே தெரியாம வக்பு திருத்த மாதிரி. சரி நீங்க சொல்லுங்க. எல்லாமே தெரிஞ்சவர் தானே நீங்க. 54 ஆண்டுகள் அரசியல் இருக்கக்கூடியவர் தானே. அப்ப நீங்க இன்னைக்கு ஆதரிக்கிறீங்களா? அப்ப எதிர்க்கிறேன்னு சொல்லுங்க. தைரியமா சொல்லுங்க. எதிர்க்கிறேன்னு சொல்லுங்க. சரிங்க சார், ஆதரவா எதிர்ப்பா? எதிர்ப்புகள் தானே எதிர்த்து வாக்கு சரி ஓகேங்க சார். ஓகே செல்வம் சார், இதை எப்படி நாங்க எதிர்க்கிறோம் சொல்றீங்க நீங்க? ஆமா அப்ப எதிர்க்கிறீங்களா ஆதரிக்கிறீங்களா? இல்ல எதிர்க்கிறீங்களா ஆதரிக்கிறீங்களா? இல்ல தோழர் எதிர்க்கிறீங்களா ஆதரிக்கிறீங்களா? நாங்க எதிர்க்கிறோம் சொல்லிட்டோம். பிஜேபி நிலை எதிர்க்கிறது. உங்களுடைய கொள்கை என்ன? உங்களுடைய நிலைப்பாடு சொல்லுங்க. நிலைப்பாடு தமிழகத்தின் அண்ணன் எடப்பாடியார் கழக பொதுச் செயலாளர் என்ன நிலைப்பாடு எடுக்கிறாரோ அதுதான். அதை ஆதரிச்சுட்டு போவோம். அவ்வளவுதான். ஓகே. மக்களுக்கு விரோதமா இருந்தா அதை நீங்க ஓகேன்னு சொல்லுவீங்க. இஸ்லாமிய சமூகத்திற்கும் சிறுபான்மை சமூகத்துக்கும் அரணா இருக்கிற ஒரே கழகம் அஇஅதிமுக கழகம் தான். அப்ப எதுக்காக நீங்க போய் சேர்ந்தீங்க? பிஜேபியோட போய் ஏன் சேர்ந்தீங்க? பிஜேபி சமூகத்துக்கும் சிறுபான்மை சமூகத்துக்கு ஒட்டுமொத்தமா பாதிப்புகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியது பிஜேபி தான். அவர்களோட நீங்க கை கோர்த்து இஸ்லாமிய சமூகத்தையும் சிறுபான்மை சமூகத்தையும் நீங்க கிரீடமா வச்சுக்கிறது நியாயமா? யோசிச்சு பாருங்க. சட்டமாவே அது முன்னுரிமை கொடுத்து பண்ணுவாங்க. மெக்கா மதீனா போறது. சரிங்க சார். செல்வம் சார், இப்போ சாரதி அவர்கள் வந்து ஒரு கருத்தை வந்து வக்ஃப் திருத்த சட்ட மசோதாவை வந்து நாங்க எதிர்க்கிறோம் அப்படின்னார். ஆனால் ஆதரித்த கட்சியோட கூட்டணி என்பது முரணாக இருப்பது போல மக்களுக்கு தெரியாதா? அப்படி இருக்கும் பொழுது இந்த 26 சட்டமன்ற தேர்தலில் கொள்கை முரணாக இருக்கிற இந்த 2 கட்சிகள் ஒன்றாக இருக்கிறது, வாக்கு போடலாம் என்ற நம்பிக்கை எப்படி உங்களால எடுக்க முடியும்? கூட்டணி என்பது ஒவ்வொரு கொள்கைகள் இருக்கும், ஒரு பார்வை இருக்கும், பயணங்கள் வேறு திசையில் பயணம் செய்தால் கூட இலக்கு என்பது தேர்தல் நேரத்தில் வெற்றிதான், ஆட்சி அதிகாரம். இதனால வந்து நீங்க தேர்தலையும் கொள்கையும் தேர்தல் கூட்டணியும் கொள்கையும் வந்து குழப்பிக்கிட்டு இருக்க வேண்டாம். ஒண்ணு. ரெண்டாவது, தம்பி ஜலீல் ரொம்ப பெரிய சாமர்த்தியசாலியா பேசினாரு. அவங்க தலைவரே போய் பிரதமர் மோடி அவர்களை கோயம்புத்தூர்ல போய் பார்த்தவர். அதெல்லாம் அவருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஆதாரமான தகவலை கொடுங்க. ஆதாரமற்ற தகவலை மோடியை வந்து சந்திச்சாரு, இங்க போய் சந்திச்சாருன்றதெல்லாம் சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதீங்க. அப்படின்னா ஆதாரமான தகவலை நீங்க கொடுக்க வேண்டியதுதானே? ஆதாரமான தகவலை கொடுங்க. நீங்க ஏன் பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க? அவர் வந்து பார்க்கணும்னு தவம் கிடந்தவர் தானே நீங்க. ஆனா அப்பேற்பட்டவர்களை கொள்கை ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் எதிர்க்கிறேன்னு ஆண்ட கட்சியினுடைய தலைவருக்கு சொல்றதுக்கு தகுதி இல்லைங்க. ஆனா சொல்லி இருக்கிறாரு தமிழக வெற்றி கழகம் தான் மிகப்பெரிய மாற்று சக்தின்னு சொல்லி இருக்கிறாரு. உங்கள்கிட்ட பேசுறதுக்கு நேரம்ன்றதுனால எதை பேசினாலும் கேட்டுட்டு போக முடியாது. நீங்க அமைதியானா பேசுங்க. அவர் பேசி அத்தனை கருத்துக்களுக்கு நீங்க எதிர்கருத்து வைக்கலாம். அவர் முடிச்சிருக்கேன், ஏன்னா அவர் ஆன்லைன்ல இருக்காரு. ஆமா, அதனால என்ன கேட்டீங்கன்னா நான் சவால் விட்டு சொல்கிறேன், அதிகாரப்பூர்வமா பொறுப்பேற்று சொல்றேன். திரு விஜய் அவர்களும் அவருடைய தந்தையாரும் திரு மோடி அவர்களை சந்தித்தார்களா? எங்களுடைய தலைவரை, அதுவும் பிரதமர் மோடி அவர்களை தேர்தல் நேரத்தில் சந்தித்தாரா இல்லையா? இதுக்கு நீங்க அடுத்த விவாதத்துல நான் பொறுப்பேற்க. இல்லைன்னு சொன்னா நான் இனிமேல் விவாதத்திலே கலந்துக்கிடல. அது ஒண்ணு. ரெண்டாவது வந்துமா, இவங்க யாரையாவது ஒருத்தரை குறை சொல்லி ஏதோ பெரிய ஒரு கொள்கை கோட்பாடுகள் இருப்பதை போல, நாளைக்கே காலையில ஆட்சியும் அதிகாரம் இவர்களுக்கு பக்கத்துல நெருக்கமாக இருப்பதை போல இவர்கள் கற்பனை செய்து கொள்வதற்கு நாங்கள் பொறுப்பாக முடியாது.
இவர்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கு மக்கள் தீர்மானிக்கட்டும். ஜனநாயகத்துல மக்கள் தான் எஜமானர்கள், மக்கள் தீர்மானிக்கட்டும், அது வேற. அதே நேரத்துல இவர்கள் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் வந்து யாராலாவது மற்ற கட்சிகள் போட்டி போட்டு நாங்கள் தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணிக்கு வருகிறோம், நாங்கள் தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணியில சேர்ந்து நாங்கள் அவர் ஆட்சிக்கு வருவதற்கு தோல் கொடுப்போம் சொல்றதுக்கு ஒரு கட்சியும் தயார். அது அண்ணன் சீமான் தயாரா இல்ல, அண்ணன் திருமாவளவன் தயாரா இல்ல, யாருமே தயாரா இல்ல. அதனால இப்ப தமிழக வெற்றி கழகத்துக்கு என்ன தடுமாற்றம்னு கேட்டீங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுகவும் கூட்டணி சேர்ந்ததனால் நாளை ஆட்சியும் அதிகாரம் அவர்களுக்கு வசப்பட போகிறது அந்த பயம் வந்துருச்சு. பகல் கனவு காண்டுகிட்டு இருக்காதீங்க, பகல் கனவு காணாதீங்க. அதெல்லாம் ஒரு வருட குழந்தை எல்லாம் ஓடி விளையாண்டு விடும் என்று யாரும் கற்பனை செய்யாதீங்க. நிப்பாட்டுங்க. ஏன் நீங்க தான் 100 ஆண்டு குழந்தையாச்சு, நீங்க எல்லாத்தையும் தனிச்சு நின்னு ஜெயிக்க வேண்டியதானே? நீங்க தான், உங்களுக்கு தான் வரலாறு இருக்குல்ல, உங்களுடைய கொள்கையை சொல்லி நீங்க பேசி வாங்க வேண்டியதானே? நீங்க ஏன் தனிச்சு நிக்க முடியல? நீங்க ஏன் தனிச்சு நிக்க முடியல? நாங்க ஒரு வருஷம் ஆள் தான், இத்தனை வருஷம் அரசியல் அனுபவம் கட்டமைப்பு உங்கள்கிட்ட இருக்குல்ல, தமிழகம் முழுக்க கட்சியை நிலை கொண்டு வச்சிருக்கீங்கல்ல, உங்களுடைய கொள்கையை சொல்லி உங்களோட வாக்கு கேட்டு ஜெயிக்கவே முடியாத கட்சி நீங்க பேசலாமான்னு சொல்றேன். தமிழகத்துல தனிச்சு நிக்கிறதுக்கு நாங்க தகுதியானவர்கள் சொல்றேன், எங்களால நிக்க முடியும்னு சொல்றேன். தவறான கருத்துக்களை பதிவு பண்றீங்க. செல்வம் சார், உங்களுடைய நிறைவான கருத்துக்களை பதிவு பண்ணிடுங்க. அதாவது தமிழக வெற்றி கழக தம்பி இருக்காரு ஜலீலு, இவங்கள மாதிரி நாங்கெல்லாம் ஒரு 45 வருஷத்துக்கு மேல வந்து நிறைய பார்த்துட்டோம். நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன் கேளுங்கள, அதே நிறைவான கருத்தா சொல்லிருங்க. அதான் நான் சொல்றேன், தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்காக நிறைய சமரசங்கள் செய்ய வேண்டியது வரும், நிறைய மாற்றங்கள் வரும், நிறைய கடுமையா உழைக்கணும். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் 1953 இருந்து திமுகவிலே பயணப்பட்டவர். அவர் அதற்கு பிறகு ஒரு சூழ்நிலையில தனியாக ஒரு கட்சி ஆரம்பிக்காத போது அவர் நீண்ட காலம் அந்த தமிழகத்துல வெற்றி கொடி கட்டிய மக்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டவர். அதனால அவர் களத்துக்கு வந்தார். கேரவனுக்குள்ள ஒரு காலமும் அவர் வந்து இருக்க மாட்டார், மக்களோடு சேர்ந்து பயணப்படுவார். அப்படிப்பட்ட தலைவர்களை பார்த்த தமிழகம் வந்து இவங்களெல்லாம் ஒரு பொருட்டா நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அண்ணன் மோகன் சொன்னாங்க, ஒரு நிமிஷம் ஒரே அண்ணன் மோகன் சொன்னாங்க, இவருக்கு இத்தனை சதவீதம் அவருக்கு அத்தனை சதவீதம் சொல்லி, கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தலைமையில் அமைந்த கூட்டணி 18.5% வாக்குகளும் அதிமுக 23% வாக்குகளை பெற்றிருக்கிறது. 23-18 41% வெற்றி கூட்டணியாக மாறுகிற பொழுது வெற்றி பெறுகிறவர்களுக்கு வாக்களிக்கக்கூடிய மக்களுடைய மனநிலை. அதே போல ஓபிஎஸ், டிடிவி தினகரன், நன்றி சார், நன்றி நன்றி. இல்ல எப்படி ஒருங்கிணைப்பதை எங்களுடைய பாரதிய ஜனதாவும் அதிமுகவும் நேரம் வரும்போது தேவைப்படுகிற போது அதை உட்கார்ந்து பேசி எப்படி எல்லாம் சரி செய்ய வேண்டும் என்பது இந்த தேர்தல் களத்திலே அனுபவம் வாய்ந்த மூத்த தலைவர்களை கொண்ட பாரதிய ஜனதா அதிமுக உட்கார்ந்து பேசி நல்ல முடிவெடுக்கும். கோட்டையும் கொத்தளமும் ஆட்சியும் அதிகாரமும் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணிக்கு வசப்படும். நன்றி சார், நன்றி. மோகன் சார், உங்களுடைய நிறைவான கருத்துக்கள். எங்களுக்கு இணையாக போட்டி என்று சொன்னால் அது ஏடிஎம்கேயும் பிஜேபி தான். 3வது இடத்துல தான் விஜய் இருப்பார். 4வது இடத்துல நாம் தமிழர் கட்சி வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் முதலிடத்திலே நாங்கள் தான் இருக்கின்றோம். இப்பொழுது எங்களுக்கு சில தோய்மானங்கள் இருக்கும். ஆளுங்கட்சி என்றால் ஒரு சில அதிருப்திகள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் ஒட்டுமொத்தமாக வெற்றியை இழந்து விடுவோமோ என்றால் இல்லை. ஏனென்று சொன்னால் மக்களுக்கு சாதனைகள் செய்திருக்கின்றோம். இப்பொழுது 1,25,00,000 பேருக்கு நாங்கள் வந்து 1000 ரூபாய் தருகிறோமே, அது யாருக்கு வாக்களிப்பார்கள்? அப்படி பெண்களுக்கான எல்லாவித நிலைப்பாடிலும் அவர்களுக்கு சாதனை படைத்திருக்கின்றோம். அப்ப அவர்கள் எல்லாம் யாருக்கு வாக்களிப்பார்கள்? இந்த நிலைப்பாடுகளை பார்க்கின்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தான் இன்னும் கூட வலிமையாக இருக்கிறது. சில குறைபாடுகள் இருக்கலாம், அதில் சில பர்சன்டேஜ் குறையலாம். ஆனால் வெற்றி பெறுவதற்கு திராவிட முன்னேற்ற கூட்டணி தான் வலிமையாக இருக்கிறது, வலுவாகவும் இருக்கிறது. நன்றி சார். சாரதி சார், உங்களுடைய நிறைவான கருத்து. அண்ணன் வந்து சொன்னாரு, மோகன் அண்ணன், எங்களுக்கு சில குறைபாடுகள் இருக்கலாம். உங்களோட கட்சியும் ஆட்சியுமே குறைபாடு தான். அதில் நாங்கள் 1000 ரூபா கொடுத்தோன்னு, அப்போ 1000 ரூபா கொடுத்து தான் நீங்கள் ஓட்டுக்கு காசு கொடுத்த மாதிரி. நீங்கள் ஒரு வரியில் நிறைவான ஒரு வரியில் நான் இன்னும் பேசவே இல்லைங்க. சரிங்க, வருகிற சட்டமன்ற தேர்தல் அவர் சொன்னதுக்காக மக்களை வந்து மறுபடியும் திமுகவினர் ஏமாற்ற முடியாது. மக்கள் மிகவும் தெளிவாக இருக்காங்க. வருகிற சட்டமன்ற தேர்தலில், வருகிற 26 சட்டமன்ற தேர்தலில் கிங் மேக்கர் மாண்புமிகு கழக பொதுச் செயலாளர்
அண்ணன் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் தமிழகத்தின் சிறப்பான ஆட்சி தொடங்கும் என்பதை இந்த ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி நேயராக நான் பதிவு பண்ணிக்கிறேன். நிறைவான கருத்து. அதாவது இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியில் நாங்கள் வந்து நிறைய திட்டங்கள் மக்களுக்கான திட்டங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கோம்னு அண்ணா சொன்னார். டாஸ்மாக் மூலியமாக மக்களுடைய பெண்களுடைய தாலி அறுத்தது, சாதிய பிரச்சனை, ஜெயிச்ச பட்டியலினத்தில் சேர்ந்த சகோதரிகளுக்கு இடம் கொடுக்காம தள்ளி வச்சிருக்கிறது, இன்றைக்கி இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மக்களை கையாளும் விதம், மாணவர்கள் பிரச்சனை, சாராயத்தை எதிர்த்து கேட்கக்கூடிய மாணவர்கள் ஓட ஓட விரட்டி கொல்லப்படுறது, சாராயமும் போதையும் இங்கே வந்து மலிவாக கிடச்சிக்கிட்டு இருக்கிறது, எவ்வளவுமே வந்து மக்களை வஞ்சிக்கக்கூடிய செயலாக தான் இருக்குது. இதுக்கான விடியல் பயணத்தெல்லாம் இங்கே யாரும் மக்கள் கேட்கல. சாதிய பிரச்சனை இங்கே தலையெடுத்து ஆடிக்கிட்டு இருக்குது. இவர்கள் சொல்லக்கூடிய வாக்குகளையும் இங்கே நாட்டை பிளவுபடுத்தவாதிகளையும் ஒரு பக்கம் நிற்கிறாங்க, ஊழல்வாதிகள் ஒரு பக்கம் இருக்கிறாங்க. இவர்கள் அத்தனை பேர்களுக்கும் சிம்ம சுப்பனமாக தலைவர் தளபதி அவர்கள் 2026 மக்கள் ஆட்சியை 2026 நிச்சயமா அமைப்பார். நன்றி நன்றி. இன்றைய விவாதத்தில் கலந்து கொண்ட விருந்தினர்கள் அத்துணை பேருக்கும் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். நேயர்களே, மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது தமிழரசி சிவகுமார்.